போயா அதானே வள்ளி போயா அங்கிட்டு போயா செவரொட்டி அத்தை விடுவேன். ஏய் போயா அதானே வள்ளி இல்லையா வருது மாப்பிள வள்ளி மாப்பிள நீ போயா அது வள்ளி இல்ல. ஏன் வள்ளி வள்ளி இல்லைங்க பெரியப்பு தானே வள்ளி இது ஏழு குள்ளி. இல்லையா வெள்ளச்சாமி நீ சொல்லி தப்பு இதானே வள்ளி இந்தா ஆமாவா அந்த அவர் சொல்லிட்டாரு. கொள்ள அப்புறம் இருக்காது பார்த்துக்கு ஏழுங்க அது. உங்களுக்கு தங்கச்சி வேணும் அப்படின்னா இங்க வாயா நான் கேட்கிறேன். ஏமா நம்ம ரெண்டு திரும்ப முடிச்சுக்கிறோமா? இப்படி முறகட்ட குடும்பத்தை எங்கேயாவது கண்டமா? என்ன நான் என்ன தப்பா கேட்டேன்? தங்கச்சியை போய் திருமணம் முடிச்சுக்கிறோமா கேக்குறீங்க? இந்த வழி சம்மதம் கேளியா? திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு ஆமா சம்மதமா? அண்ணனை கட்டிக்கிற கூடாது முறை வந்து சரி அதுக்கு மீறி தொப்பு இல்லை. நான் எனக்கா கட்டிக்கிறோம்னு சொன்னேன். அப்புறம் உனக்கு கட்டிக்கிறக்கா கேட்டேன். எனக்கு ஏன்னா உங்க கல்யாணம் சீக்கிரம் ஏன் கல்யாணம் முடியும். ஓ அப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆமா சரி மாப்பிள்ள. சரி அடுத்து உங்க அக்கா தங்கச்சி கூப்பிடுறீங்களா? என்ன தங்கச்சி? ஆமா ஆமா கூப்பிடுங்க. பார்த்தா தங்கச்சி தங்கச்சி நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடூர் வந்திருக்காரு. என்ன விஷயமா? மான தேடி வந்திருக்காராம். இப்படிதான் முதல்ல சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டே மான தேடி அதை தேடி வந்துருக்கு. வர்றாக மாத்தி மாத்தி திருடியா வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லன்னு சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறாரு. நீ சொல்ற விதம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நல்லா தாத்தா சொன்னேன். இருந்தாலும் இடத்துக்குரிய தலைவியா நான் உன்னிடத்துல கேட்டு அறிய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார். சரி நீ மாத்தியம்மான? நான் பார்க்கல வரலன்னு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேன். அப்புறம் பார்த்தாங்களா? நானும் பார்க்கலையா? சரி இப்போ நானும் போலாமா? சொல்லி வந்தவருக்கு வரவேற்பு பண்பு. ஆமாத்தா வரவேற்பு கொடுத்து விட்டு வருகிறேன். ஓகே போயிட்டு வரீங்களா? சரிதான் போயிட்டு. மழை பெய்கிற மாதிரி பனி பெய்யுது. இதுவரையிலும் இந்த அற்புதமான கிராமத்திலே எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் குறை நாடகம் இருக்கோ சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்ற இணைய நாடக ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் நன்றி சொல்கிறேன். மதிப்பு மரியாதைக்குரிய நாடகம் முடிஞ்சு காலையில் எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் இப்போ எல்லாம் அவுத்துக்கிட்டுப்பாங்கல்ல அப்போ வந்து நன்றி சொல்லு. இப்போ எங்கள்கிட்ட உனக்கு மனசிலாக தெரியலையா? இதுக்கு மேலே நாடகம் இப்போ போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா? இல்லை எங்களுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்போ நன்றி சொல்கிறேன்? நீ இருந்தாலும் நன்றி எப்போ சொல்லுவாங்க? நன்றி சொல்ல வீட்டை இது எப்போ வண்டி பிடிப்பாங்க? வீட்டை காலி பண்ணும்போது பிடிப்பாங்க. கிறக ஏன் உன் கூட போய் பிறந்து ஓ இவங்க வந்து இப்போ நன்றி சொல்லுவாங்களா? அவர் ராஜபாடு வேலையெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கம்மா என்ன புதுசு புதுசாக கொண்டு திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இருங்கடி
வாயை முடிட்டு பேசாமல் இருக்கேன். இந்த வருஷம் முடியட்டும் இருக்கு. இது லாஜிக்கே இல்லை பற்றியில் உங்களுக்கு. இவங்க எதுக்கு நன்றி சொல்கிறாங்க தேவையில்லாமல்? அப்போ நாங்கள் எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோங்க? எல்லாம் கண்டிக்கிறது கிடையாது, அவ்வளோதான். காதை அப்படி திரும்பி விட்டுறணும். வருக விடுவாரி வருக, தாங்கள் வரவு நல்வரவாகுக. அந்நியோடு எனக்கு பேசி பழக்கமில்லை என்றால் இனத்தவர் போல் தெரிகிறீர்கள். தாங்களுக்கு பதிலளிக்க காத்துக்கிறேன். எப்படி தமிழச்சி என்கிற முறைகள். மனம் கமலும் தமிழே, மனம் கமலும் தாய், இன்பமொழியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்தில் புகழ் அடைகிறேன் என்ற பெருமை, வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு, விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கும் பெயர் போன பூமியில் வாழ்கிறோம் என்ற பெருமை. அவரோட நான் தாங்களுக்கு பதில் தரிசித்தமாக இருக்கிறேன். மான் ஒன்று தேடி வந்த அண்ணனும் தோழியும் விளையாட்டு பிள்ளைகள். தாங்கள் யார்? எங்கிருந்து வரலை சற்று விளக்கமாக சொன்னால் தக்கப்பல்லை தங்கள் சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன். ஏற்கனவே வள்ளிக்கு பேசவே நேரம் இல்லை எல்லா காட்சியிலையும். இதில் வேறு அரை மணி நேரம் பேசிங்கன்னா நம்ம என்ன தான் பேசுகிறது? என்ன அப்படி சொல்கிறது நியாயம் தானே? அப்பப்போ கண்டிச்சிடணும். அப்போ தான் பிள்ளைங்களும் உருப்பிடும், நம்மளும் உருப்பிடுவோம். பேசுங்க. அழகான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. வெள்ளிமலைக்காரன் பெயர் கந்தவேடன். வேட்டைக்கு வீரர்களான மான் ஒன்றை கண்டேன், மான் மீண்டும் காதல் கொண்டேன், மானை பிடிக்கும் நோக்கத்தில் மான் அழகி சென்றேன், மான் மிருண்டு தொடர்ந்தது. நான் கூட மானோட இதே மானானது தாங்கள் திணைக்காட்டு சென்று விட்டது. மானை பிடிப்பதற்கும் மன்னன் கெட்டிக்கால் தடுத்து விட்டார். இருப்பினும் இடத்தின் தலைவென்ற காரணத்தினாலே தாங்கள் அனுமதி. ஏன்னா அருமையான சொன்னீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழி வரக்கூடிய 2075 பிறகு நம்மகிட்ட இருக்காது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பஸ்ஸு போகாத கிராமம் வந்தாலும் சரி, அந்த கிராமத்தை பிறக்கக்கூடிய குழந்தையை தாய் தந்தை எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க? மம்மின்னு கூப்பிடணுமா அம்மாவை, அப்பாவை டாடின்னு கூப்பிடணுமா அப்படின்னு ஆங்கில பாவம் வந்துருச்சு. ஏன்னா மொழி என்பது கல்விக்கான வழி மட்டும், அதாவது ஒரு தொடர்புக்கான ஒரு மொழி மட்டுமே தவிர அது அறிவு கிடையாது. இதை யாரும் என்ன செய்யறதில்லை. வழித்துணை தான். அது அறிவு கிடையாது. இதை யாருமே என்ன செய்யல. இன்னொரு விஷயம், எந்த ஒரு மனிதனும் தான் சிந்திக்கிறதையும் சரி, அந்த சிந்தனை வெளிப்படுத்தணும் சரி, தாய்மொழியில் மட்டுமே தான் வெளிப்படுத்த முடியும், சிந்திக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என் பிள்ளை இங்கிலீஷில் படிக்கணும், ஹிந்தியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா மொத்தம் 9 மொழிகள், செம்மொழி அந்தஸ்து கொடுத்த 9 மொழிகள். அந்த 9 மொழிகளில் ஒன்றும் நம்ம தமிழ் மொழி. அந்த 9 மொழிகளில் மிச்சம் எல்லா மொழியுமே அழிஞ்சிருச்சு, பேச்சு வழக்கு கூட இல்லை. ஆனால் நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு மொழி தமிழ் மட்டும்தான். அந்த தமிழ் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா இதை குறையாக சொல்லலை. இப்போ நம்ம இந்த இந்திய நாடு பெரும்பாலும் இந்து மக்களால் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா பெரும்பாலும் நாடத்தை இந்து மக்கள் தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி பேர் வைப்பாங்க தெரியுமா? எந்த ஒரு மொழினே தெரியாது. இப்போ அந்த கால தமிழ் செல்வி, தமிழரசன் இப்படின்னு தமிழ் பேர் வைப்பாங்க. முத்துச்செல்வி, முத்தமிழ் அரசே அப்படின்னு. ஆனால் இப்போ பேரும் தெரியாது, அதோட பொருளும் தெரியாது. அப்படி பேர் வச்சுருக்க எந்த மதத்தில்? இந்து மதத்தில் மட்டும். ஒரு கிறிஸ்தவ மதத்தில் அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. சாமி பேர்லாம் பார்ப்பாங்க. மாரியம்மா, கருச்சாமி, ஆமாம், முனியாண்டி, முனியாண்டி வா வா வான்னு கூப்பிட கூட சாமியை கூப்பிட்ட மாதிரி. அத்தா மாரியத்தா வீட்டுக்கு வாத்தா அப்படின்னா வீட்டுக்கு சாமியை கும்பிட்ற மாதிரி. ஆமாம், இது பண்பாடு. ஆமாம், அப்போ நல்லதான் இருந்துச்சு. அப்போ தெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். உச்சரிப்புகள். இப்போ அந்த குழந்தைங்க உங்கு சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்கு உங்குன்னு சொல்லிவிட்டா உங்கு சொல்லு உங்கு சொல்லு. அந்த இங்குங்கிற வார்த்தை பிள்ளைகளுக்கு தெளிவாக கேட்கணும். வரணும், வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு பேசும் வார்த்தைகள் தெளிவா, பேசும் வார்த்தைகள் தெளிவாக பேசினாதான் வாய்ப்பு நமக்கு அடுத்து கிடைக்கும். ஆமாம், அதான் உண்மை. தெளிவு இல்லாமல் வள வள குழந்தை பேசினா வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. பேசுற வார்த்தை நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசினா வாய்ப்பு கிடைக்கும். அது போற இடத்துல பொழைச்சிக்கும். பிள்ளை எங்க வேணாலும் கல்வி கத்துக்கிறது பொழைச்சிக்கிறதுக்கு தான். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வழி. என்ன மொழியா இருந்தாலும் சரி, ஆங்கிலமா இருந்தாலும் சரி, என்ன மொழி, கல்வி என்பது வழித்துணை. அது நமக்கு ஒரு பக்க பாதுகாப்பா இருக்கும். எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம். படிச்ச பிள்ளைங்களும் பொழைச்சிக்க முடியும், அதுக்காக படிக்காமலாம் பொழைக்க முடியாமல் அது நீ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கு. சொல்லுவாங்க பழமொழி, சமத்து உள்ள பிள்ளை எங்க வேணாலும் பொழைச்சிக்க, அது வேறு விஷயம். இது ஒரு வழித்துணை. படிச்சவாள் மட்டுமே அது கிடையாது. படிக்காம வீட்டை நிர்ணயிக்கிறாங்க பாருங்க குடும்ப தலைவிகள், மிகச்சிறந்த அறிவாளிகள். எந்த காலத்துல அப்பெல்லாம் பாட்டிலாம் ஆத்தாலாம் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சரியா அரிசி போடும்,
5 பேர் சாப்பிடணும், 5 பேருக்கு அளவு சாப்பிடணும் போனேன். இப்போ 1500 கேட்பாளுங்க 2 பேருக்கு சோறு வடிக்கைக்கு எத்தனை அரிசி போடணும், எம்பிட்டு அரிசி போடணும், மூதையை குக்கரில் தூக்கி வைக்க போகிறேன். அது உயிர் விசில் இறங்க போகுது. இருக்கிற கெமிக்கல் கூட அந்த சோத்துல தான் இருக்க போகுது. அரிசியை நல்லா களைஞ்சி காய் சொன்னதுக்காக மரம் மாறுதுன்னு சொன்னீங்களா, அதுக்காக சொன்னேன். அரிசியை நல்லா தண்ணியை இருத்து விட்டு சோத்தை வடித்தோம்னா அதில் உள்ள அந்த எதாகும் உரங்கள் கெமிக்கலாக வடியஞ்சியாக போயிடும். சோறு தின்னா முழங்கால் வலி வராது, வயிறு போடாது, அங்கேங்க சதை போடாது. இல்லையே வர வேண்டியது இப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே ஒருத்தமா அரிசியை போட வேண்டியது, அதில் தண்ணியை ஊற்ற வேண்டியது, பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியது, 2 விஷயம் முழங்கால் வரத்தான் செய்யும். வருமா வராத கொங்கானியை போட்டுட்டு அப்போ தான் கடலாயும். நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைல கொங்கானியை போட்டுக்கிட்டு கடலாயும். அம்மி அரைச்சா மார்பு இறங்காது. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லாம் அப்படி சூரிய நமஸ்காரம் அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த இடம் கூட்டு இப்படி ஒன்று சேரும், இங்கே உள்ள சதை வந்து குறையும், இங்கே வலி குறையும், மார்பகம் இறங்காது. இல்லையே இல்லாமல் போகலை, நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா ஆசைகள், வாழ்க்கை மாயை இப்படி தான் இருக்கும். முடிச்சு பாட்டி இருந்தால் சொல்லும், அம்மி அரிசி குழம்பு வைக்கும், குத்தரிசி கை குத்தரிசி சோறிச்சு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருந்தோம். சாமச்சோறு சாப்பிட்டோம், வரகு சோறு சாப்பிட்டோம், கம்மங்கூழ் சாப்பிட்டோம், கவலை இல்லாமல் இருந்தோம். என்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், எல்லா கவலையும் வந்துச்சு, பிடிச்சி போச்சு, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ நான் ருசி, நாக்கின் ருசி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, நல்ல விஷயம். ஒரு மனிதனை அழிக்கணும்னா உணவு பழக்கத்தை மாற்றினா போதும். உண்மைதான், உணவு பழக்கத்தை மாற்றினா முடிஞ்சு போச்சு. உணவு பழக்கம் மாறிடுச்சு நமக்கு, அதனால தான் பலம் இல்லாமல் போயிட்டோம். ஆத்தா கடலைக்காய் ஆயும் கொங்கானியை போட்டுக்கிட்டு எத்தனை வயசு நான் இவ்வளோ பிள்ளைகளை பார்த்துருக்கேன். அவளும் வாழ்ந்தாள், ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தாள். பொழுதன்னைக்கு இங்கே அளவெட்டுவாங்க, புருஷன் பண்ணாட்டியா சந்தோஷமாக இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. பணத்து மேலே இன்றைக்கி ஆசை இல்லை. 10 காசுலாம் சுருக்கு வயலில் போட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க வந்தால் எடுத்து அவுத்துக்கு வந்தா போய் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு. இன்றைக்கி பணம் வருது, எப்படி எவ்வளோ வருதுன்னு தெரில, எப்படி போகுதுன்னு தெரில. நிம்மதி இருக்கா? இல்லை. 5000 ரூபா வாங்குவோம் காலையில் சம்பளம், பஸ் வண்டி ஏறும்போது 1000 கவலை வந்து நிற்கும். இங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கு, இங்கே கொடுக்கணும், முடிஞ்சு போச்சு. கையில் 5 ரூபா அந்த மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தோம். சந்தைக்கு போய் ஆத்தா போய் பொரியலை வாங்கிட்டு வந்தீங்க. பக்கத்தில் ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இருக்காது. கிராமத்தில் ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இருக்காது. கூட்டு எங்கே அவங்க ஆத்தா சந்தைக்கு போயிட்டா, வாடா இங்கே சாப்பிடுவா, உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேத்தா, உன் புருஷனுக்கு பிடிக்குமா எடுத்துகிட்டு போ. உறவுகள் இருந்தது, பொருளாதாரம் மிச்சப்பட்டது. என்னைக்கு சாப்பாட்டை ஒழிச்சு சாப்பிட ஆரம்பித்தோம், உருப்படாமல் போயிட்டான், பிடிச்சி வச்சு சாப்பாட்டை. என்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒழிச்சு நீ மட்டும் தின்னு, யாருக்கும் கொடுத்துடாதுன்னு ஒழிச்சு திங்க ஆரம்பிச்சா உருப்படாமல் இருக்கும். அவ்வளோதான், பேசுங்க. ஏன்னா இந்த எல்லா மாற்றத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி, அடுத்து பணம். இந்த மனுஷன் எதை நோக்கி போகிறான்னே தெரியல. ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி தேவைதான். இப்போ என்ன, ஒரு சின்ன குழந்தைகிட்ட செல்லை கொடுங்களே, அந்த குழந்தைக்கு அது செல்லை பற்றி எதுவும் தெரியாது, யாருக்கு ஃபோன் பண்ண தெரியும். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த செல்லு வேணும்னு அடம்பிடிக்கும். எப்படி? ஏன்னா அந்த செல்லு வந்ததுனால என்னென்ன தீமைகள் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவையற்ற தொடர்பு. அந்த காலத்தில் போய் எல்லாத்துக்கும் ஃபோன் வரும். ஒரு ஊரில் யாரோ ஒரு ஆள்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். அங்கேருந்து ஃபோன் அடிப்பேன், ஐயா நாட்டு போய் ஃபோன் கொடுக்கணும், எங்கள் சித்தப்பா வெள்ளச்சாமிகிட்ட பேசணும், என்னப்பு அப்படி தானே போடுவேன், ஃபோன் வரேன். அவருக்கு வீட்டிலேருந்து மச்சான் மாமன் யாராவது ஃபோன் அடிப்பாங்க, மாதிரி என் மாமனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா? சாதாரண ஃபோன் வந்தாலும் சரி, உண்மையிலேயே ஒரு பொம்பளை பேசினால சொல்கிற மாப்பிள்ள என்ன செய்கிற அந்த அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டே வீட்டை விட்டு நகண்டு போயிடுறேன். அப்போ முதல்ல செல்ஃபோனால் உறவுகளுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுது. அதனால் என்ன ஆகுது, ஒழுக்கம், ஒரு தனிமத ஒழுக்கம் கெட்டு போயிடுது செல்ஃபோன்னால். அடுத்து என்ன ஆகுது, பொருளாதார வீழ்ச்சி. ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? இப்போ 30 நாள். இங்கே அண்ணே டச்சு செல் கிளம்பிட்டீங்களா? கும்பிடுமா? சரி கும்பிடுங்க. ஆமாம், ஏன்னா கும்பிடுங்க. செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் செல்லு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க? 18 நாள். ஒரு மாதத்துக்கு 18 நாள் ஒரு கணக்கு வச்சுருக்கேன், 28 நாள் கணக்கு வச்சுருக்கேன். அப்போ யாரை எப்படி ஏமாத்துறேன்? நம்மளை ஏமாத்திரம் தெரிஞ்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளோட பணத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மொழி போயிடுது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாமே பெரும்பாலும் ஏடிஎம் கார்டில் போய் பணம் எடுப்போம். அந்த ஏடிஎம்மில் போய்
தமிழில் இருக்கும், தமிழில் எடுக்க மாட்டோம், அங்கே தான் பயன்படுத்துவோம், ஆங்கிலத்தை பயன்படுத்துவோம். ஏன்னா இதன் மூலம் என்ன ஆகும், நம்ம அதிகமாக ஆங்கிலத்தை பயன்படுத்த தமிழை யாருமே பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு செய்தி உருவாகும். நாளடைவில் என்ன ஆகும், அந்த ஏடிஎம் மிஷினில் அந்த தமிழ்ன்றதை எடுத்துருவேன். அதில் என்ன இருக்கும், ஒன்று ஹிந்தி இருக்கும், இல்லைன்னா ஆங்கிலம் இருக்கும். அப்போ ஒரு மொழியை வேறு யாரும் அழிக்க வேணாம், அந்த மொழியை பேசுகிறவனே அழிச்சிருவேன். அதே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு யாரும் தமிழில் பேர் வைக்கிற கிடையாது ஒன்று. அடுத்து தமிழ் பள்ளியில் படிக்க வைக்கிறதும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் வைக்கிறதும் கிடையாது. இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா உண்மையிலேயே நேற்று ஒரு சர்வே சொல்லுது 2050 தமிழ் மொழி இருக்காது. ஒரு மொழின்றது பேரோடு தான் இருக்கும். ஏன்னா வந்துடும். ஏதாவது ஒருத்தர் யாராவது உயிரை குடிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், நிறையா நிகழ்ச்சி வந்துச்சு. ஆடல் பாடல், பாட்டு கச்சேரி, பட்டிமன்றம், சொற்பொழிவு, பக்தி பாடல், அமனக்குண்டியா பிள்ளைங்க ஆடுறது எல்லாமே வந்துச்சு. ஆனால் இன்னமும் நாடகம் பார்க்குறீங்கல்ல, உட்காந்து விடிய பார்க்குறீங்கல்ல. என்னத்தை நாங்கள் புதுசாக சொல்ல போகிறோம் சொல்லுங்கள்? வள்ளி பப்புன் டான்ஸ் வருவாங்க, வள்ளி வருவாங்க, நாரதர் வருவார், முருகர் அது திருப்பி தான் அதே தான் வருது. ஆனாலும் உட்காந்து பார்க்குறீங்கல்ல, ஏன் சொல்லு? இன்னார் வந்தால் நல்லா பாடுவாங்க, இன்னார் வந்தால் நல்லா பேசுவாங்க, இன்னார் வந்தால் நல்லா வாசிப்பாங்க, நம்பிக்கை இருக்குல்ல. இதே தான் ஒரு மொழி ஒன்று பிரம்மாண்ட வளர்ச்சி அடையும் போது ஒன்று பேசாமல் இருக்கும், அழியாது. அதான் முடிஞ்சு போச்சு. மாதம் கொண்டு தான் விளங்குறது. என்ன பாடுங்க, ஒரு பாட்டை பாடுங்க. வந்துட்டார். கலையும் கலாச்சாரமும் என்று அழிக்கப்படுகிறதோ அன்று ஏதாவது ஒரு இனம் அழிந்து ஆக வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம். ஆக நமது கலையை கலாச்சாரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவரும் இருக்கு. ஆக இல்லையா இருந்தா கொண்டு வாங்க தரேன். குளிருது, இந்த அப்படியே எல்லாரும் கொடுங்க. என் மானுக்குண்டான காசு கூட கொடுத்துறேன். பெருமையில சொல்லுங்க. ஜாடை காட்டி ஓடி வந்த ஜாடை காட்டி ஓடி வந்த மானம்மா, அது ஓடும் போதே பின்தொடர்ந்தே நானம்மா. ஜாடை காட்டி ஓடி வந்த மானம்மா, அது ஓடும் போதே பின்தொடர்ந்தே நானம்மா. மணங்க வந்த அழகு நேர்ந்த மானம்மா, மணங்க வந்த அழகு நேர்ந்த மானம்மா, உன் வனம் புகுந்த எமது சொந்தமானம்மா, உன் வனம் புகுந்த எமது சொந்தமானம்மா. ஜாடை காட்டி ஓடி வந்த மானம்மா, அது ஓடும் போதே பின்தொடர்ந்தே நானம்மா. அதிசயமாயன் படைத்த மானம்மா, இது அதிகமான பாசம் கொண்ட மானம்மா. அதிசயமாய் நான் வளர்த்த மானம்மா, அது அன்பு மிக்க ஆசை மிக்க மானம்மா. அதிசயமாயன் படைத்த மானம்மா, இது அதிகமான பாசம் கொண்ட மானம்மா. கனிரசம் போல் இனிமதரும் மானம்மா, கனிரசம் போல் இனிமதரும் மானம்மா. இது கட்டழகு மேனி கொண்ட மானம்மா, இது கட்டழகு மேனி கொண்ட மானம்மா. காடு காட்டி ஓடி வந்த மானம்மா, அது ஓடும் போதே பின்தொடர்ந்தே நானம்மா. என் மனதை கொள்ளை கொண்ட மானம்மா, அதை மறைத்து வைத்து மறுத்து பேசலாகுமா? என் மனதை கொள்ளை கொண்ட மானம்மா, அதை மறைத்து வைத்து மறுத்து பேசலாகுமா? இல்லை இல்லை என்று சொல்வதாகுமா? நீங்கள் இல்லை இல்லை என்று சொல்வதாகுமா? உன் எல்லையிலே இருக்குத மதுமானமா, உன் எல்லையிலே இருக்குத மதுமானமா. காடு காட்டி ஓடி வந்த மானம்மா, அது ஓடும் போதே பின்தொடர்ந்தே நானம்மா. இப்ப எப்படி அழகான மாலை அம்பை பிடிக்காமல் அம்பினால் இது கரத்தினால் இப்படி காவலில் தாங்க அனுமதி கேட்க நிற்கிறேன். ஏன்னா வழியில் கிடந்தா எடு, உடையவன் கேட்டா கொடு. தகப்பை சொத்தா இருந்தாலும் என்ன செய்யணும்? தகப்பை சொத்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உன்ட்டு சொத்து இருக்கு, உன் மயனுக்கு கொடுப்பே கொடுக்க மாட்டியா? நீ யோசிக்க பார்த்தா மயனுக்கு கொடுக்க மாட்டோம் ஒளியே. அதாவது சம்பாதிச்சா நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க.
நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க, கோயிலுக்கு போங்க, குளத்துக்கு போங்க, அதாவது சம்பாரிச்சோம். வளர்த்து விடுறதா நம்ம கடமை. சொத்து பயிருக்கு அதை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம சேர்த்தா அதை அழிக்கும். அது பேரப்பிள்ள வந்து அழிக்குது. தேவையா? நல்லா நினச்சதை சாப்பிடுங்க, கோயில் குளத்துக்கு போங்க, புண்ணியத்தை தேடுங்க. அதாவது கை கால் நல்லா இருக்குல்ல, சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கோம். சொத்தோ சேர்த்து அம்முடுக்கும் கொழுப்பாயிடும். ஒரு நவலா முடிச்சிட்டேன். பாட்டில் ஒரு சின்ன கதை. நான் என்னை பார்த்து ஆத்தா நின்றுக்கிட்டு உட்காருங்க, நவலா முடிச்சிட்டேன். அடையாளங்க மணி 6:10 விடியாமல் இருக்கணும். இன்னைக்கு வேறு அங்கிட்டு காரைக்குடி பக்கம் போகணும், ரொம்ப தூரம். 2 பேக்க வேறு தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு எங்கே நடந்தாலும் வேனில் போயிட்டு வந்துடலாம். ஒரு ஆசை. ஏன்னா உங்கள் வீட்டில் பிள்ளை எப்படி இருக்கா, பேத்தி இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, அக்கா தங்கச்சி இருக்கா, எல்லாத்துக்கும் இந்த கதை பொருந்தும். நல்லா கேட்டுக்கங்க. பாட்டு வேணும், அடையாளங்க கதையை சொல்லிட்டு அடையாளத்தை கேட்டு முடிச்சிடுறேன். ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம் வந்து எப்பயும் ஏதாவது மிருகத்தை அடிச்சு கொண்டுரும். இந்த சிங்கம் இருக்க பக்கம் நரி போகாது. ஏன்னா வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த பின்பு காப்போம். இது பழமொழி. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிக்கணும். அவன் சாமர்த்தியசாலி. பிரச்சனை வரும்போது தப்பிச்சுக்கணும். அவன் வந்து தந்திரம். பிரச்சனை வந்த பின்னாடி பார்த்துக்கலாம். அடிமுட்டாள். நான் சொல்ல, பெரியவங்க. ஒரு சிங்கம் பயங்கரமான பசி. நரி தெரியாமல் அந்த பக்கம் போயிடுச்சு. நரி எப்பயும் போகாது, அன்னைக்குன்னு போயிடுச்சு. சிங்கம் பிடிச்சி கொல்ல போகுது. ஒன்று நரி தப்பிக்கணும். ஐயோ சிக்கிக்கிட்டமே, தப்பிக்கணுமேட்டு என்ன பண்ணுச்சு? சிங்கராஜா என்னை போய் அடிச்சு கொள்ளாதீங்க, நானே 3 எலும்பு 3/4 கிலோ சதையும் இருக்கேன், என்னை போய் அடிச்சோன்னா உங்களுக்கு அசிங்கம் இல்லை, இந்த தப்பிக்கிற பச்செல்லாம் பேசாத, எனக்கு பசிக்குது, அடிச்சு கொள்ளப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் கொடு, என்கிட்ட கொளுத்த மிருகா இருக்கும், வெளிச்சாதரமாக பிடிச்சிட்டு வந்துடுறேன். நம்பலாமா? என்னை நம்பாமவளா அப்படின்னு பேமா ஓடுது. இது தப்பிக்கணும்ல. இதுதான் இன்னைக்கு உலகம். சரிங்களா? தூரத்தில் ஒரு கழுதை, நல்லா கொளுத்த கழுதை மேய்ஞ்சிக்கு இருந்திருக்கு. போய் இது பார்க்குது. கழுதையாரே சௌக்கியமா? சௌக்கியம். உனக்கு விஷயம் தெரியுமா? இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்மளை தூண்டுறது. விஷயம் தெரியுமா? என்ன? சிங்கராஜா இருக்கார்ல, நம்ம சிங்கராஜா, நம்ம காட்டுக்கு ராஜா, அவருக்கு இந்த பதவி பிடிக்கலையா, அதனால இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போகிறாராம். அந்த ராஜா பதவி இருக்குல்ல, அதை உனக்கு கொடுக்க போகிறாராம். அப்படிங்கிற கழுதை என்ன சொல்லியிருக்கணும்? நீ வாங்கிக்க, என்னைய வந்து சொல்லிருக்கா கழுதை தப்பிச்சிருக்கோம். ஆனால் கழுதைக்கு கொஞ்சோண்டு ஆசை, நம்மளும் ஒரு நாளைக்கு ராஜா வைக்கிறோம்னு. அப்படியா? அப்படி கேட்டு வருது நரி பின்னாடியே. அவ்வளோ தூரம் வரும்போது சிங்கத்துக்கு பசி பொறுக்கல, எட்டி தாவி இருக்கு. இந்த காது மட்டும் சிக்கிச்சு. கழுதை காது பிஞ்சு ரத்தமாக ஓடிது. கழுதை தப்பிச்சிருச்சு. பின்னாடி நரி ஓடுது. விட்டா இதை பிடிச்சி செத்து போயிருக்குமே. பார்த்துச்சான். என்ன கழுதை அப்படி ஓடியார? ஏய் பொய் சொல்லி தானே நீ கூப்பிட்டு போற? ஐயா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. உன்னை உட்கார வச்சு பதவி பிரமாணம் பண்ணும்போது இந்த காது இடிக்கும்ல, அதனால காதை பிச்சு எடுத்துச்சு சிங்கம். இந்த கதை யாராவது பதவியை கொடுப்பாங்களா? நரி சொன்னால் கழுதை நம்பலாமா? மறுபடியும் நம்பிச்சு. இந்த தடவை சிங்கம் விடுமா? 2வது தடவை சுதாச்சிச்சு. பக்கத்தில் வரும் பேசாமல் அமைதி வந்து குரலே ஒரே பிடி கழுதையை கொண்டுச்சு. நரியை கூப்பிடுது. நரிங்க வா, நீ என்ன பண்ணுற? இந்த கழுதையை கொண்டுட்டேன். குடல் தனியா, ஈரல் தனியா, தோல் தனியாக, மூளை தனியாக பிரித்து வை. நான் போய் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரேன். நரி எல்லாத்தையும் பிரித்து வச்சு நல்லா மூளை அவ்வளோ குவியலாக இருக்கும். தின்னு பிடிச்சி நரி தூக்கி தின்னுச்சு. சிங்கம் வருது, எல்லாத்தையும் பார்க்குது, மூளையை காணா. நரியை கேட்குது, நரி எங்கே கழுதையோட மூளையை காணான்னு. போ ராஜா, இந்த கழுதைக்கு மட்டும் மூளை இருந்தா நம்மள்ட்ட சிக்கிருக்குமா அப்படின்னு சொல்ல. இது கதைக்காக சொல்லப்படும், உங்களை சிரிப்பதற்காக நாங்கள் சொல்லப்படும் கதை. ஆனால் இன்று நல்லா கேட்டுக்கதா, நாட்டில் காம பசியோடு இருக்கு சிங்கங்கள் ஏராளம். அவர்களிடம் உங்கள் குழந்தைகளை தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் அதை விட ஏராளம். தங்கச்சியாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம். ஒரு வார்த்தை ஃபோனில் சாப்பிட்டியாம்மா முடிஞ்சு போக விழுந்துட்டா. சேலை கட்டி எடுத்துடவா? முடிஞ்சு போச்சு. ரீசார்ஜ் பண்ணி விடவா? முடிஞ்சு போச்சு. ஃபோன் வாங்கி தரவா? முடிஞ்சு போச்சு. ஷாப்பிங் போகலாமா? முடிஞ்சு போச்சு. இத்தனை ஆசை வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் காம பசியோடு சிங்கல்கிட்ட கொண்டு அடைச்சி கொடுத்துட்டு நரியெல்லாம் தப்பிச்சுக்கும். எது? தந்திரக்கார நரி என்ற உருவிலே வாழும் மனித கூட்டம். காம பசியோடு சிங்கங்கள் ஏராளம். அவங்க 2 பேர்த்தையும் சிக்கிக்காம உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புங்க. அது 3 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 13 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 30 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை 50 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒருத்தரையும் விடுதலை முடிஞ்சளவு சுதாரிச்சுங்க. இதுதான் நாடு. இவர்கள் தவறு செய்கிறார்கள், அவங்க ஆபத்தை இவன் ஏமாத்துறான். நம்ம இதே தான் சொல்லுவேன், நம்ம சுதாரிச்சுக்குவோம். நாம் சரியாக, இந்த ஒரு குடும்ப பெண்மணி சரியாக இருந்தால், கோபக்காரியாக இருந்தால்,
கொடுமைக்காரியார் கூட கோபக்காரியாக இருந்தால் அவள் தப்பித்துக் கொள்வாள் எல்லா இடத்துலையும். கொஞ்சம் கோணற்ற பொம்பளை இருந்தால் முடிஞ்சு போச்சு பார்க்குண்டு. அதனால இந்த மாதிரி நிறைய அது மாதிரி நான் உங்கள் மானுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேங்க, எனக்கு ஆசையே கிடையாது. அதனால மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க பார்ப்போம். அடையாளம் சொல்லிடுமா? சொல்லிடுவா என்ன? இதுதான் உரிமையான பேச்சு. சொல்லு. காயாத கனகத்தே நின்றுலாவும் காயாத கனகத்தே நின்றுலாவும் காயாத கனகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமா இது மேயாத மான் புல்மேவாதமா மேவாத மான் ஆ ஆ ஆ மேயாதமான் புல்மேவாதமா மேயாதமான் மேயாத மான் மேயாத மான் மேயாத மான் மேவும் காணலில் சந்தனமும் புழுகும் கலபங்களில் சுழந்து பாடும் மேயாதமான் காணக்குறவ கண்ணனே எவன காணப்பியின் நூலியது உண்மையாதமான் காணக்குருமர் கண்மணி எனவளர் காண குயிரிடுகள் வல்லபுடையது மேயாத மான் தேனும் பாகும் திலைமாவும் தின்பதலாதொரு உள்ளர் போது மேயாதமான் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது மேயாத மான் தேனும் பாகும் திலைமாவும் தின்பதலாதொரு உள்ளர் போது மேயாதமான் தேனும் பாகும் தினைமாம் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது மேயாத மான் சாயாத ஆயாது கொம்பிரண்டிருந்தாலும் கொம்புரல் இருந்தாலும் இது தன் தலையிலிருந்து பாயாத மானே இது தன் தலையிலிருந்து பாயாத மானே மாதர கண்டதுண்டோ இங்கே மான் வர கண்டதுண்டோ உள்வான நல்வேலி போது நம்மே உலகிற புள்ளைய மாதர கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ இது மானுக்கு அடையாளம் இல்லையே. மான தேடி வரல அப்புறம் நான் தேடின அழகான மங்கை என்ன விஷயமா? நிலவு பொண்ணு முகம் வாழ பொண்ணு புருவம் மீன் போன கண்கள் கிளி போன மூக்கு இப்படியே சொல்லி பொம்பளை ஏமாத்திர வேண்டியதுதான். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் நீ தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இது முடியுமா? உன் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பிள்ளை எண்ணத்திலே நின்று அது இடம் பிடித்த பெண்ணே அன்னிடத்தை இங்கு சம்மதித்த பின்னே அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே ஓ என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி நீ முடியுமா? நாம் இருவரான ஒருவர் நீ தெரியுமா? தெரியுமா? அன்ன போல நடந்து வந்து நீ நாணத்தோடு எண்ணறிய குளித்து அன்ன போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து கண்ணத்தில் கண்ணி இருக்க மஞ்சள் கண்ணசிவக்கணி இருந்து மஞ்ச கயிறு எடுத்துனது கழுத்தில் பூட்டும் என்ப நாள் தெரியும் போது ஓ என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஏத்தா, ஏ, முடியுமா? ஏ. நாம் இருவரல்ல ஒருவர் நீ தெரியுமா? அண்ணா வா தங்கச்சி இப்ப
அப்புறம் சொல்லு சாமியை நன்றி சரியா? அவரே மானதடியே வரலையா? நம்ம சாமியை கும்பிடுவோமா? நல்லா எல்லாரும் நல்லபடியா சிவராத்திரி முடிச்சிருந்தீங்க. இறைவன் அருள் எல்லாரும் குடிக்கணும். உங்க நாடகம் வச்சவங்க நாடகம் பார்த்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நல்ல நோய் நொடி இல்லாமல் அனைவரும் நீடூடி வாழ வேண்டும். முருகப்பினாமல் நல்லா இருக்கணும். அண்ணே ஒளிவரிக்கி நீண்டாயிலும் நல்லா இருக்குங்க. எல்லாரும் நல்லபடியா இருங்க. முருகன் வழங்குவோம். மழை வளம் பெருக வேண்டும், மனிதநேயம் பெருக வேண்டும், விவசாயம் பெறணும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க சரிங்களா? எல்லாம் வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா இருங்க. 1000 பிரச்சனை இருக்கா தூக்கிப்பட்டு சந்தோஷமா இருங்க சரிங்களா? ஆமா. முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் தமிழ் முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், இந்த கார்த்திகை திருநாள் ஒரு முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவ பெருநாள். வைகாசி விசாக திருநாள் என் மன்ன கதிர்வேலன் பெருநாள். வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிர்வேலன் திருநாள். அடிவேல் குமரன் திருநாள், அடிவேல் குமரன் திருநாள். சோமவாரத்தின் திங்கள் திருநாள், கந்த சஷ்டி ஒரு திருநாள். கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள், கருணை பொழிகின்ற ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் முதல்வனின் வைபவ பெருநாள். சரவணன் பிறந்த ஒரு நாள் அருள் சந்தனம் வழங்கிடும் திருநாள். சரவணன் பிறந்த ஒரு நாள் அருள் சந்தன மணங்கும் திருநாள். செந்தூர் வாசலில் ஒரு நாள், திருச்செந்தூர் வாசலில் ஒரு நாள். செந்தூர் வாசலில் ஒரு நாள், அந்த காவடியாடிடும் திருநாள். வள்ளி குமரனின் மனநாள். வள்ளி குமரனின் மணநாள், சுடரொளி திருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் முதல்வனின் வைபவ பெருநாள். வள்ளி இதுவரை வேணாவும் தாங்கள் வேட்கும் நான் தான். ஏனென்றால் தாங்கள் திருமணம் புரியும் காலம் வந்து விட்டது. தாங்களுக்கு என்ன வர வேண்டும்? பூ தூக்கிட்டு வந்த பொம்பளை வாங்க, இங்கே வாங்கிச்சு வாங்க. சிவன் ராத்திரி எதுமா எங்களுக்கு இதான் நல்ல முதல் நாள் நாடகம். நாங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா. ஆமா எல்லாரும் நல்லா இருக்கணும். தூக்கிட்டு போங்க, நல்லபடியா வாழ்ந்துட்டு போங்க. நன்றிங்க சாமி. அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். தம்பி யூடியூப் சாமி, டீ குடி சாமி, எல்லாருக்கும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும். மழை வளம் பெருகணும். எல்லாரும் வள்ளிதை வேண்டு வணங்க வேண்டும் சுவாமி. விவசாயம் பெருகணும். நீண்ட ஆயுளோடு இருக்கணும். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை முருகென்று அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, நாட்டில் நல்ல மழை பொழுது பட்டி பெருகி பால்பான பொங்கி சந்தோஷத்துடன் வாழ்வார்கள். இருவரத்தையும் தந்தேன் தந்தேன் தந்தேன். அப்போ உனக்கு எதுவும் வர வேணுமா? உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை என்று யாரும் இல்லை. முருகா 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 முருகா. உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனையன்றி யாரும் இல்லை. முருகா 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 முருகா. கற்பனையில் வருகின்ற முற்பதமி என்று கருணையில் உருவா
கருணையில் உருவான அற்புதமே சிற்பச்சிலையாக நிற்பவனே சிற்பச்சிலையாக நிற்பவனே வில்லை திருநீர் அருணாலே நிற்பனே முருகா முருகா உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை எங்களை காக்க உனை அன்றி யாரும் இல்லை முருகா முருகா அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வடிகின்ற எழில்வனமே அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வடிகின்ற எழில்வனமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே வெள்ளை குறுநகை தமிழுக்கு முழுநகமே முருகா முருகா உன்னை பாடும் தொழிலில் வேறு இல்லை எங்களை காக்க உனையன்றி யாரும் இல்லை முருகா 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 நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கம் ஊரெல்லாம் வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் பணமும் வேணும் கொத்து பெருக வேணும் ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பவமான முதல் வட்டை பாதார இந்த உலகு ஸ்ரீராம ரூப உலகு நித்ய சுப மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜாதி ராஜமுடன் ராகராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூப உலகு நித்ய சுப மங்களம் சுப மங்களம் தவத்திரு சங்கரதா சுவாமி நாமம் வாழ்க வாழ்க